வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 8 டிசிஷன் பை மெஜாரிட்டி ரூல். போன எபிசோட்லேயும் நம்ம காடுறதுங்கிட்ட நெட்டாவோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ண வைக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கன்ஃபார்மாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அதே சமயத்தில் போய் அவனோட வயிற்று அடிக்கும்போது இன்னொரு தடவை அடித்தா அவன் மட்டை செத்தே போயிடும். தயவு செஞ்சு நான் அவனை தட்டி விட்டுலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டாரை வந்து அவர் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கான் போய் செவத்தில் மூடிட்டு நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிங்க தான் நான் ஒரு வழியே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அதே டயரில் பார்த்தீங்கன்னா அப்படி வாயை திறந்து கப்புன்னு படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற அப்ளிகன்ஸ் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைலட் பேசுகிறாப்புல இங்கே கான் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்கிறான். இங்கே என்னாச்சு ஏதோ பேசணுமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் தூங்கி எந்திரிச்சு வெளியே பார்த்தா அந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ தேர்ட் ஃபேஸ் நடக்க போகிற எக்ஸாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் நம்ம எக்ஸாம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு தீவு மாதிரி இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரிக் டவருக்கு தான் நீங்கள் உங்களோட தேர்ட் ஃபேஸை ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு இடத்துலையா, இந்த மாதிரி இடத்துல நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்க. இந்த ட்ரிக் டவரில் தான் உங்களுக்கு வேலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீன் அவங்க பட்டு சொல்லிட்டு அப்படி பறந்து போயிட்டாப்புல. ஒரு வழியாக நம்மளுக்கான வேலை வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் சிப்ஸ் நீட்டு இருக்கிறான், இன்னொருத்த வந்து அப்படியே ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கேமராவே முறைச்சு பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ரேட்டர் மாதிரி அப்படியே முன்னாடியே ஏகப்பட்ட கேமரா பிக் பாஸ் வீடு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி எல்லாருமே நல்லா வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்களோட ரூல்ஸ் என்னன்னா இவங்க அந்த டவர் வந்துட்டு கீழே இறங்குறது தான் மெயின் வேலையை. ஸோ இவங்களுக்கு மொத்தமாக 72 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த 72 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க கீழே இறங்கணும். இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாறை ஏறுற விஷயத்தில் நான் அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஹில் கிளைமர் இருக்கிறாங்கள அவரும் பார்த்தீங்கன்னா கையிலே அப்படி பிடிச்சி இறங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் அசால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட டிராகன் மாதிரி விலங்குகள் எல்லாமே பறந்து வந்துகிட்டு இருக்குது. கடவுளை என்னடாது நான் வேறு இப்படி வந்து மாட்டிக்கிறனே, மரியாதை இங்கேருந்து தூர போயிருங்க சூ சூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிக்கிட்டு இருக்கிறான். முடிக்க என்ன போட அது அவ்வளோ பெருசாக இருக்குது. இவன் அப்படியே கப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாயோட தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வழியை மட்டும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கிறது இப்படி இறங்கவே முடியாது, நம்ம வேறு ஏதாவது இங்கே வழி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தரையை ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா கொட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. லியோரியோ எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அவங்களோட வழியை கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குராப்பைக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்பறம் நீ கரெக்டாக சொல்கிற அப்படிங்கும்போது ஏன்னா இங்கே பாதி பேர் இருந்தானுங்க, இப்போ பாதி பேர் காணோம், எனக்கு தெரிஞ்சு எனக்கு வழியை கண்டுபிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வழி எப்படி கண்டுபிடிக்கிறதே சுத்தமாகவே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லியோரியோ குராப்பிக்கா இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் உங்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த வழி வந்து எப்போவுமே ஒருத்தர் வந்து காலை வச்சு அதை அப்படி திறக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா பையன்டா நீ, எப்பேற்பட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப எல்லாம் பாராட்டாத, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 ட்ராப் மாதிரி காட்டுறாங்க. இந்த 4 ட்ராப் இருக்குதா இங்கே அப்படின்னா அந்த 4 ட்ராப்புமே ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் கிலோவும் இங்கே ஒருத்தன் அந்த குகைக்குள்ளே போகிறத பார்த்தோம். போனதுக்கப்புறம் நாங்கள் போய் அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு தட்டி பார்த்தா அந்த கதவு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு கதவுக்குள்ளே ஒருத்தன் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நானும் கானும் மட்டும் அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் அந்த ட்ராப்புக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் 2 பேரும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு இதெல்லாம் லக்கு பொறுத்த விளையாட்டு தானே, நாம் ஏன்னா ஒரு கை இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டாங்க. ஸோ நான் 1 2 3ன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டுக்க குதிக்கலாம் அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே பேஸ்மெண்ட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஆளுது சொல்லிட்டு அப்படின்னா சரி 1 2 3 குதிங்கள் அப்படின்னு சொல்லி குதிக்கிறாங்க. குதிச்சு அது செகண்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே கீழே விழுக்கிறாங்க. லியோரியோக்கு லேண்டிங் கொஞ்சம் கிராஷாக இருக்குது. அவன் மூஞ்சி எப்படி அடி வாங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா 4 பேருமே ஒரே ரூமில் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இவனுக்கு வழி வந்து தப்பாக சொல்லிட்டானுங்க. கானு கிலோவும் என்னடா அது நம்ம 4 பேர் ஒரே ரூமில் இருக்கிறோம், இது ரொம்பவே தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கடா ஏதோ ஒரு வாட்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாட்ச் கிட்ட பார்த்தா அந்த இடத்துல 5 வாட்ச் மொத்தமாக இருக்குது. அது பக்கத்தில் இல்லாமல் அதுக்கிட்ட ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல 5 பேர் இருந்தால் தான் உங்களால் இந்த விளையாட்டே விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த வாட்சில் பாரு X1 சொல்லிட்டு ஆப்ஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 5 பேர் இல்லைன்னா நம்ம வேலை செய்யவே முடியாதா, அதாவது நம்ம வழியை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பீக்கரில் ஏதோ சவுண்டு கேட்குது. நீ யாராவது எங்கேருந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லியோரியா கேட்கும்போது நான் தானே இந்த ஜெயிலோட வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. என்னது இது ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இது ஒரு வகையில் பார்த்தா ஜெயில் மாதிரி தான், ஆனால் உங்களை மாதிரி அப்ளிகன்ஸுக்கு இதெல்லாமே ஒரு எக்ஸாம் ஸ்கெடியூல் மாதிரி. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து தப்பிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 5 பேர் இருந்தால் தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகவே முடியும். நீங்கள் 5 பேர் ஒட்டுக்க செயல்பட்டால் தான் நீங்கள் இருந்து போக முடியும். அப்படின்னா சரி நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மைக்கில் பேசிட்டு கமெண்ட் இருந்துட்டாப்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த 5வது ஆள் வர வரைக்கும் நம்ம இங்கே தான் கொண்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க.
அதே சமயத்தில் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறாப்புல. விசில் அடிச்ச உடனே கதவை திறந்துட்டு அங்கே ஏகப்பட்ட கைதிங்க வந்திருக்காங்க. என்னது எங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இங்கே அப்ளிகன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. போய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல போய் நில்லுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து சொல்கிறாப்புல. அப்படின்னு சரி நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 மணி நேரமாக இங்கேயே உட்காந்துக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. கானோட ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிலோவை பார்த்தீங்கன்னா அவனோட தூண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கானோட. டே உங்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சா? நான் தொடர்ந்து 2 மணி நேரமாக நம்ம இங்கேயே கொண்டுருக்கிறோம்டா, எவனும் வர மாதிரியே தெரியல, இப்போ என்ன பண்ணுறது, சும்மாலாம் உட்காந்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரி வந்து கத்திட்டே இருக்க. டே சைலண்டாரா, மேலே யாரும் வர மாதிரி நமக்கு சத்தம் கேட்கல அப்படிங்கிறாங்க. என்னடா சைலண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறான். மேலே பார்த்தா அங்கே எவனோ வந்து டொப்பு டொப்புன்னு நடந்து வந்துட்டு இருக்கிறான். டே மேலே எவனோ வருவான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவுரு விரிசல் விடுது. கீழே விழுந்து ஒரு பன்னிக்குட்டியார் விழுகிறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம டோன் தான். அது சரி இந்த பன்னிக்குட்டி வாய்ந்தா இங்கே வந்து விழுந்திருக்கானா, நமக்கு லக்கு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. கரெக்டாக அந்த 5வது வாட்சுமே பார்த்தீங்கன்னா டோன் வந்து எடுத்துட்டு அவனோட ரூல்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5வது ஆள் வந்தோடனே அந்த இடத்துல கதவு திறந்துருச்சு. இந்த 5வது ஆள் வந்ததை கதவு திறக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்கடோ அப்படின்னு சொல்லிட்டு கூறாப்பிக்க சொல்லிட்டே இருக்க. முன்னாடி X1 சொல்லிட்டு ஒரு கதவு மாதிரி இருக்குது. இந்த கதவு நீங்கள் திறக்கணும்னா நீங்கள் உங்களோட ஓட்டு தான் ஜெயிக்கும், அதனால் நீங்கள் எல்லாருமே ஓட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு X1 எல்லாருமே அமுக்குறாங்க. எல்லாருமே நமக்கும் போது டோன்பா மட்டும் X அமுக்குறான். நான் தெரியாமல் அமுக்கின்ற அமுக்குறாங்க. எப்படா நீ தெரியாமல் அமுக்க முடியும், வேணும்னே தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை நான் கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லியோரியும் கத்திட்டே இருக்க. பரவாயில்ல விடு லியோரியோ, நம்ம என்ன பண்ணாலும் என்ன, நாம் 4 பேர் எப்படியோ ஒரே மாதிரி தானே ஓட்டு போட போகிறோம், அதனால் நீ அவனை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. என்னடா என்னை விடுறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டே இருக்குது. ஸோ டோன்பா வந்து இவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான். அடுத்து ஒரு ரூமுக்கு போனோடனே நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ண விரும்புறீங்க, லெஃப்ட் போகிறீங்களா ரைட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில வழி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா X1 இருக்குது. சரி எல்லாருமே ஓட் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாரும் அவங்க வாட்ச் எடுத்துகிட்டு ஓட் போடுறாங்க. ஓட் போட்டு பார்த்தா அப்படின்னா சரி எவன் அதிகமாக போட்டிருக்கான்னு பார்த்தா 0க்கு தான், அதாவது லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக விழுந்திருக்குது. ஏன்டா எல்லாருமே லெஃப்ட் போட்டிங்க, ரைட் சைடு தான் நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியை கத்திட்டே இருக்க. சும்மா கத்தாதரா லியோரியோ, ஏன்னா எப்போவுமே ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எல்லாருமே லெஃப்ட் சைடு தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிச்சிது அப்படிங்கிறாங்க. ஒரு ரிசர்ச் தூக்கி குப்பையில் போடுறா, இங்கே எதுக்கடா நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம், முதல்ல எதுக்கடா ரைட் சைடு போகாமல் இருக்கிறோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியை கத்திட்டே இருக்கிறான். எதுவாக இருந்தேன்னா வாட நம்ம லெஃப்ட் சைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லெஃப்ட் சைட்லேயே பூந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் கூட நான் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லியோரியை பைத்தியக்கார மாதிரி கத்திட்டே போயிட்டே இருக்கிறான். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக போயிட்டே இருக்கிறாங்க. என்னடா வழி கொஞ்சம் சாந்தமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. முன்னாடி போய் பார்த்தா ஏகப்பட்ட பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த பள்ளத்துக்கு நடுவில் ஒரே ஒரு இடமா இருக்குது. இது என்னடா இடம் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு கேங் இருக்குது. அப்ளிகன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, எங்களோட கைவிலங்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் கைதிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க. அவங்க கையில் ஒரு 10 கிலோ விலங்கமாக இருக்குது. அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. அவன் மேலே ஒரு போர்வையாட்ட போட்டிருக்கிறான்ல, அந்த போர்வையை கழட்டி போட்டுட்டு வந்தால் அவன் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டு மஸ்தாக இருக்கிறான். அப்போ சரி நான் ஒரு வேளை ரிலீஸ் ஆகிட்டேன், என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தன் பேசிகிட்டே இருக்கேன். இங்கே லியோரியோக்கு பார்த்தீங்கன்னா மூச்சே நிற்குது. யாராவே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜென்டில்மேன், உங்களுக்கு நான் இந்த ஆட்டத்தை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் முன்னாடி நிற்கிறவன் தான் பென்டாட்டுங்கிற ஒரு கைதி. இவன் வந்து பல கொலைகள் பல திருட்டுகள் பண்ணியிருக்கிறான். உங்களுக்கு இந்த திருடங்க கூட ஒரு எக்ஸாமினர் தான், ஏன்னா இவங்க கூட நீங்கள் சண்டை போட்டு தான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு, ஸோ ஒரு வழியை நீங்கள் அவங்களோட சண்டை போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வழியை கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து அப்படியே அசால்ட்டாக உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காப்புல. அந்த பிரிசனர் பென்டாட் இருந்துக்கிட்டு நீங்கள் என் கூட சண்டை போட்டு ஒரு 3 போட்டியில் ஜெயிக்கணும். ஸோ மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், அதனால் நீங்கள் என் கூட 3 போட்டி சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்டாட் பேசிகிட்டே இருக்கிறான். ஒரு வழியை நீங்களாம் சண்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் யாராவது மிஞ்சி இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வெளியே போயிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஜெயிச்சதை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பிளானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்டா, இவனுங்க நம்மக்கிட்ட டைம் ஓட்ட பார்க்குறானுங்க. ஸோ நமக்கு முக்கியமாக இங்கே டைம் தான், அதனால் அந்த டைம் அவங்க ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டானுங்களாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ பென்டாட் இருந்துக்கிட்டு நீங்கள் என் கூட சண்டை போட தயாராக இருக்கீங்களா, யார் என் கூட இப்போ அடி வாங்க வரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரா போகிறது முதல்ல, நீ போகிற நான் போட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் கூட நாம் போனால் எப்படி நம்ம அடி வாங்கி தான் சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன், யாராவது முதல்ல போயாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோன் பண்ணது சொல்கிறான். நிஜமாலுமா சொல்கிறேன், நீ எதுக்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியை கேட்க, இல்லை நான் வந்து உங்ககிட்ட போன தடவை ஒரு தப்பு பண்ணல, தெரியாதனமாக எக்ஸுங்கிற ஒரு பட்டன் அமுக்கிட்டேன்ல, அதனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிராய்ச்சித்தமாக நான் வந்து இதை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறான். என்னால் சாதாரணமாக குறைச்சி மதிப்பிடாதீங்க, ஏன்னா நீங்கள் 2க்கு 2 ஜெயிச்சாலும் ஒரு டை கேம் வரணும்ல, அந்த டை கேமுக்காக தான் நான் வந்து இதில் வந்து இறங்குறேன், அதனால் என்னை நம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறான். நீ இந்தளவுக்கு நல்லவனாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரி வந்து ஆச்சரியமாக வாய்ப்பு வந்துட்டு இருக்கேன். டோன் படுங்க நடுவுலையும் பென்டாட்டுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி வருது. ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு வழியாக அவன் எப்படி சண்டை போட போயிட்டான், நான் இந்த அளவுக்கு அவன் தைரியமானவன் நினச்ச கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லியோரி வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு வழியாக
இப்போ வந்து நம்மளோட காம்பேக்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிடலாமா? ஸோ உன்னோட காம்பேக்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பென்டாட் கேட்க, எனக்கு எதுவும் தெரியல நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோன் பான் சொல்கிறான். ஸோ என்னோட காம்பேக்ட் ஸ்டைல்னா சாகிற வரைக்கும் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோன்னே எல்லாரும் ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா சாகிற வரைக்கும் சண்டை போட்டால் டைமிங் ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமாகறாங்க. அப்படின்னு சரி உன்னோட ஆட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோன் பான் சும்மா இல்லை, சண்டை அப்படியே வேறு லெவலில் தீப்பொறி பார்க்குற அளவுக்கு இவன் பாடி வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறான். சரி சண்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்டா நம்ம குண்டு பையனா இந்த அளவுக்கு எப்படி சண்டை போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு டோன் பண்ண சும்மால அவனுக்கு நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஜுட்ஸு தெரிகிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஏகப்பட்ட வித்தை கட்டிகிட்டே இருக்கிறான். ஓ உனக்கு பல வித்தைகள் தெரிய மாட்டேருக்குது, உன்னை ஒரே படம் போட்டு தள்ளுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்து வந்து குத்த பென்டாட்டு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் விழுந்துட்டான். என்னடா அவன் மறுபடியும் இப்போ எது இப்படி சொல்லிட்டான், விட்டு கொடுத்துறேன்னு சொன்னானே இது டைமை தானே ஓட்டன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாய் பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பைத்தியக்காரனாவே எதுக்கடா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாய் பொழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து உங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டேன், ஏன்னா நீங்கள் இப்போ ஜெயிச்சுக்குங்க, ஏன்னா நான் உங்களை ஜெயிச்சுதானே அர்த்தம், அதனால் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டோன் பண்ண வந்து மாட்டிட்டுட்டான். ஓ ஆமாம்ல நீ சொல்கிறது சரிதா அப்படின்னா அந்த முதல் போட்டியில் நான் தான் ஜெயிச்சனில் அப்படின்னா சரி என் கண்ணோட நீக்கி அதை இங்கேருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்டாட் வந்து டோன் பண்ண வந்து துரத்தி விட்டான். ஸோ பிரிசனர்ஸ் 1-0ங்கிற பட்சத்தில் நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்டாட் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். இதை பார்த்துட்டு இவங்க 4 பேருக்குமே செம கோவம் வருது. ஏன்னா பைத்தியக்காரன் போயிட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா இவன் இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செம எரிச்சலாக இருக்குது. டோன் பண்ணி இவங்க பக்கத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சட்டை பிடிச்சி கேட்குற மாதிரி லியோரியை வந்து சட்டை பிடிச்சிட்டான். உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரி கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏன்னா என்னை விட சக்தி வாய்ந்தவனாக இருந்தான், எனக்கு அது ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காத, இது எங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓ உங்கள் வாழ்க்கையில் விளையாடுறதானே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோன் பண்ணோட உண்மையான மூஞ்சி காட்டுறாங்க. ஃபஸ்ட் இயர்ஸை க்ரஷ் பண்ணுறதான்ட்ட என்னோட வேலையை, எனக்கு இந்த 100 எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஃபஸ்ட் இயர்ஸோட கனவு இருக்குது பார்த்தியா, அந்த கனவு அப்படி நொறுக்கணும், அந்த கனவை இவங்க நொறுக்கிறோட சத்தத்தோடு சேர்த்து அந்த அவங்களோட ஒரு வழி அனுப்பி வைப்பாங்க பார்த்தியா, அந்த வழி தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். அந்த வழியை கேட்கும்போது அப்படியே உடம்புல எங்கெங்கெல்லாம் சுகம் வருமோ எனக்கே தெரியாது தெரியுமா, அதனால் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை நான் தோக்க வைக்கிறதுக்கு நான் கூடவே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோன் பண்ண வந்து பேசிகிட்டே இருக்கிறான். டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியா வந்து கத்திகிட்டே இருக்க, ஏய் வேணா விட்டுற லியோரியோ, அவங்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க, நாம் நமக்குள்ளேயே சண்டை போட்டால் டைமிங் இங்கே சீக்கிரமாக முடிஞ்சிடும், நாமளும் இங்கே தோற்று போயிடுவோம், அவனுங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்ததுக்கு நாம் சண்டை போட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ விட்டு கொடுத்ததும் நல்லதாக தான் போச்சு. ஏன்னா அவன் வந்து நீ சாகிற வரைக்கும் அடிப்பான்னு சொன்னான்ல, நீ சாகிற வரைக்கும் அடிக்கிற நீ வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறது கூட உன் தொண்டை இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு உன் தொண்டை போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பான். நீ பேசுறது கூட சான்ஸ் இருந்திருக்காரு, டைம் ஏகப்பட்டது போயிருக்கும். நீ விட்டு கொடுத்தது ஒரு வழி நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிலோவாக பேசிகிட்டே இருக்க, எப்படி நான் விட்டு கொடுத்தது நல்லதாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டோன் பண்ணி வந்து பேசிகிட்டே இருக்கிறான். சரி போய் சீக்கிரம் மேட்ச் முடிச்சிடாத, எப்படியாவது போய் கொஞ்ச நேரம் டைம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அங்கே விலங்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து கீழே விழுந்துட்டு இன்னொருத்தவங்க வந்துகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி இன்னொருத்த வந்துட்டான், நம்ம யார் அடுத்து அவங்க கூட சண்டை போட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வேணா அவங்க கூட போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கிறான். டே பார்த்து சண்டை போடு, விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு லியோரியா அமுச்சு விட, சரி நானும் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானும் சண்டை போட கிளம்பிட்டே இருக்கிறான். டே எனக்கு தெரிஞ்சு வர ஆப்போனன்ட் அவ்வளோக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவன் எலும்பு தோல் மாதிரி இருக்கிறான், நம்ம கானு குட்டி பையன் மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவனோட முக்கால் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதின்னு. இவன் வெடிகுண்டு போட்டு ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஸோ இவனோட பேர் பார்த்தீங்கன்னா செடோக்குன்னு. இவனுக்கு கானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நான் ஏகப்பட்ட ரீல்ஸ் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது நம்ம சேனலில் அடுத்து என்ன அனிமே போடலாம், என்ன நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் தான் அப்டேட் பண்ணுவேன். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்னு இருந்தால் போய் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.